திண்டுக்கல் அருகே ஏபி நகர் பகுதியில் ரசாயன கழிவுகள் கொட்டப்படுவதால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாகக் கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு. திண்டுக்கல் அருகே உள்ள பள்ளப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது ஏபி நகர், பிஸ்மி நகர். இப்பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஏபி நகர் அருகே சுடுகாடு உள்ளது. அங்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் டேங்கர் லாரியில் கருப்பு நிற ரசாயன கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர். இந்த ரசாயன கழிவிலிருந்து வெளியேறும் நச்சுவாயுவை சுவாசிக்கக்கூடிய பொது மக்களுக்கு மூச்சுத் திணறல், சுவாசக் கோளாறு ஏற்படுவதாகவும் மேலும் மயக்கம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும், சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏபி நகர் மற்றும் பிஸ்மி நகரை சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தெற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து உதவி பொறியாளர் வினோதினி ரசாயன கழிவு மாதிரியை பரிசோதனைக்காக எடுத்து சென்றார். பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளைக் கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவு கொட்டப்பட்ட இடத்தில் மண்ணை கொட்டி சரி செய்வது என்று உறுதியளித்தனர். இதனை அடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த சாலை மறியல் போராட்டத்தை பொதுமக்கள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. சாலை மறியல் போராட்டம் காரணமாக பேருந்துகள், கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. பேக் சைடு வந்து பிரைவேட் செப்டிக் டேங்க் வெஹிக்கிளில் கொண்டு வந்து இதை டம்ப் பண்ணுறாங்க. இது பெட்ரோலியம் வேஸ்ட் மாதிரி தெரியுது. இதனால் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மூச்சு விட முடியல, தொண்டை வலி, அந்த மாதிரியான கண்ணெரிச்சல், அந்த மாதிரியான பிரச்சனைகள், ரொம்ப குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இது கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கொலை மாதிரி நிற்கிது. இதை கேட்டால் வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து கரெக்டான பதில் சொல்ல மாட்டார். இது பள்ளப்பட்டி பஞ்சாயத்து ஏபி நகர் பகுதி. இது பக்கத்தில் ரொம்ப வருஷமாக பாரம்பரியமான சுடுகாடு ஒன்று இருக்குங்க. இது வந்துட்டு குட்டியப்பட்டி, பொன்மாந்திரை, புதுப்பட்டி. இப்போ பிரிக்காததுக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன். குட்டியப்பட்டி, பொன்மாந்திரை, புதுப்பட்டி, சின்ன பள்ளப்பட்டி, பெரிய பள்ளப்பட்டி, ஏபி நகர், பிஸ்மி நகர் எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு பொது சுடுகாடு தான் இது. இதில் தான் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் சார் அவருடைய அம்மாவோட கல்ற கூட இந்த இடத்துல தான், அந்த சுடுகாட்டில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடையாது. ரசாயன கழிவுகளை கொண்டு வந்து ராத்திரியில் கொட்டிட்டு போகிறாங்க. ஒரு டேங்கர் லாரி ஃபுல்லாக ரசாயன கழிவை கொண்டு வந்து கொட்டி அதனால் வர காற்றை சுவாசிக்க முடியலை. 2 நாளாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நேற்று நைட்டு கூட தாசில்தார்லேருந்து எல்லா அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வந்தாங்க. காலையில் 11 மணிக்கு வந்து நாங்கள் இதை தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு போனவங்க அந்த மேலே வெறும் மண்ணை மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர வேற எதுவுமே பண்ண கிடையாது. இன்னமும் அந்த வாடை காற்றுல வந்துக்கிட்டே தாங்க இருக்கு. எங்களால் சுவாசிக்க முடியல. எங்கள் ஏரியாவில் மட்டும் தாங்க. நீங்கள் கரெக்டாக பாருங்களேன், பேகம்பூரை தாண்டி பள்ளப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தோல் ஷாப் வாடையிலேருந்து பொல்யூஷன் வாடை எல்லாமே வரும். எங்களுக்கான அடையாளமே அதுதான். இந்த வாடை சொன்னாதான் இந்த ஏரியா வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு கழிவுநீர் தேக்க தொட்டியிலேருந்து, பிளாஸ்டிக்லேருந்து, எலும்பு, மற்ற விலங்குகளோட எலும்பை கொண்டு வந்து அரைச்சி பவுடர் பண்ணி செத்து போன ஒரு உயிரினத்தோட 2 நாள் ஆச்சுன்னா அதனுடைய வாடை எவ்வளோ ஸ்ப்ரிட் ஆகும். அந்த எலும்பை கொண்டு வந்து அரைக்கிறாங்க. ராத்திரி ஆனால் சுற்று வட்டத்தில் இருக்க அத்தனை கம்பெனிகளிலுமே ராத்திரியில் அந்த பிளாஸ்டிக் பொருள்களையும், வயருங்க, அந்த மாதிரி செத்து போன நாயிலேருந்து அத்தனையுமே போட்டு எரிச்சு பாதாள சாக்கடை திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் கொண்டு வந்து ரசாயன கழிவை ஊற்றிருக்காங்க. இந்த மண்ணை ஆய்வு பண்ணவங்க இந்த மண்ணில் 50 வருஷம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வே பண்ணுங்க, முதல்ல அந்த சுடுகாட்டை சர்வே பண்ணுங்க. அதில் எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்கு, பாதுகாப்பு இருக்கா, அதெல்லாம் முதல்ல சர்வே பண்ணுங்க. சுற்றி இருக்க எல்லா கம்பெனிலையுமே பொல்யூஷன் கண்ட்ரோல் கரெக்டாக விதிப்படி தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படி மூச்சு திணறல் வருதுங்க, இரும்பல். 2 நாளாவே எல்லா குழந்தைங்களும் இரும்புது, மூச்சு திணறல் வருது. 1 வாரமா அதிகமா இருக்கு. யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க. நாங்க அதிகாரிகளை வர சொல்றாங்க. 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அதிகாரி. இன்ன வரைக்கும் வரலாங்க. நாங்க வந்தப்ப வெயில் அடிச்சிச்சு, இப்ப மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு. ஆனாலும் யாரும் வரல. நதியா